மகாராஷ்டிராவில் பெய்து வரும் பெரும் மழையால் முக்கியமான ஆறுகளில் தண்ணீர் கரை புரண்டு ஓடுகிறது. தலைநகர் மும்பை வெள்ளத்தில் மிதப்பதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. டெல்லி, மகாராஷ்டிரா, பீகார், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் கடந்த சில தினங்களாக பருவமழை பெருமளவில் பொழிந்து வருகிறது. குறிப்பாக மகாராஷ்டிராவில் பருவமழை தீவிரமடைந்து வருவதால் பல இடங்களில் மழைநீர் தேங்கி கிடக்கின்றது. தலைநகர் மும்பையில் சாலைகள் மழை நீரில் மிதப்பதால் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளது. மும்பையின் நீர் ஆதாரமாக விளங்கும் முக்கியமான ஆறுகளில் நீர் இருப்பு 4.73 விழுக்காடு அதிகரித்துள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். இதனால் வரும் நாட்களில் தண்ணீர் விநியோகத்தில் இருந்த சிக்கல்கள் அகன்றுவிடும் என்று நம்பப்படுகிறது. வடகிழக்கு பருவமழை தொடங்கியதிலிருந்து மகாராஷ்டிராவின் பல்வேறு பகுதிகளிலும் 100 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கனமழை நீடிக்கும் என்று வானிலை மையம் அறிவித்துள்ளதால் நிலைமை மேலும் மோசமாகும் என்று தெரிகிறது. இதேபோல் பீகார் மாநிலத்திலும் கடந்த சில நாட்களாக பலத்த மழை பெய்து வருகிறது. இதனால் பல முக்கிய ஆறுகள் மற்றும் அதன் துணை நதிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. பாக்மதி ஆற்றின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருவதால் முசாஃபர்பூர் மாவட்டத்தில் நூற்றுக்கணக்கான வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. பல இடங்களில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது.